டிவோர்ஸ் வேணும். ஹஸ்பண்ட் வந்து கெட்ட பழக்கம் இருக்குது, அவருக்கு வந்து வேறு பொண்ணோடையெல்லாம் நிறைய தொடர்பு இருக்குது, அதுக்கு எவிடன்ஸ் வேணும் அப்படிங்கிறத கேஸ்னா அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிற விதம், மற்றவங்கள்ட்ட பழகிற விதம் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கவே நம்மளுக்கு வந்து சரி இப்படி ஒரு ஆளாங்கிற மாதிரியான சில கேஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தோணுச்சு, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, எப்படி இந்த பொண்ணு வேண்டாங்குது. கேஸ் கொடுக்கும் போதே வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கும். அது தன்னோட ஒய்ஃப் மேலே டவுட்டுன்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க. பார்த்தா அவங்க தன்னோட ஒய்ஃபாகவே இருக்க மாட்டாங்க. இதுதான் அப்படி சொல்லும் போது நாங்கள் அப்படியே கேட்டு உடனே கேஸ் எடுத்துக்கிறது இல்லையா. அவங்க விரிச்ச வலையில் அவங்களே சிக்கிற மாதிரி அவங்களே மாட்டிடுவாங்க. அந்த கேஸ் நாங்கள் பார்க்கும் போதே சில விஷயங்கள் இப்போவுமே வந்து அதிகமாக பாதிக்கப்படுறது பெண்கள் தான். பெண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், பெண்கள் இண்டிபெண்ட் அப்படின்னு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுலேயும் இப்போ அதிகமாக பாதிக்கப்படுறது ஏமாறுறது. மேடம் அண்ணா கொஞ்சம் வெளியே இருக்கட்டும், உங்கள்கிட்ட பர்சனலாக பேசுகிறேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு பேசினாங்க. சரிங்க மேடம், ஒன்று பண்ணலாமா, நம்ம ஏதாச்சும் கிரியேட் பண்ணி தர முடியுமா, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க மேடம், அவர்கிட்ட வந்து அவர் கெட்ட ஒரு பொண்ணுங்கள்கிட்ட பழகிற மாதிரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி தர முடியுமா அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து அது ரொம்ப அந்த பொண்ணு கம்பல் பண்ணிச்சிருக்கு. அவர்கிட்ட வாழவே முடியாதுங்க மேடம், எனக்கு டிவோர்ஸ் வேணும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444. இப்போ டிவோர்ஸ் நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. தப்பே அவங்க மேலதான் இருக்கும், ஆனா பார்ட்னர் மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருப்பாங்க. பட் அது விசாரிச்ச போதுதான் தெரியும் இவங்க மேலதான் தப்புன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி கேஸ் நடந்திருக்கா மேம் உங்களுக்கு? இப்பவுமே வந்து ஒருத்தவங்க கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா கேஸ் கொடுக்குறவங்க தான் எங்களோட கிளைண்ட்டு. கேஸ் கொடுக்கும் போதே வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்க மேலே எனக்கு ஒரு டவுட் இருக்கும். இல்லை இவங்க மேலே ஏதோ தப்பு இருக்குது, இல்லை இவங்க இந்த கேஸ் கொடுக்கறது வந்து ஒரு கரெக்டான பர்சனாக இல்லாமல் ஒரு கரெக்டான ஒரு ரீசன் இல்லாமல் கொடுப்பாங்க. ஓகே, அது தன்னோட ஒய்ஃப் மேலே டவுட்டுன்னு சொல்லி கேஸ் கொடுப்பாங்க. பார்த்தா அவங்க தன்னோட ஒய்ஃபாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க அஃபேர் இருக்கிற ஒரு பொண்ணும் கூட அஃபேர் இருக்க பொண்ணை வந்து வேவு பார்க்க சொல்கிற வர கேஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கேஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுவேன் நான் மேக்ஸிமம். ஓகே. அது எப்படி கேஸ் கொடுக்கும்போது தெரியுமா மேம்? அது அவங்க பேசுறது நாங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் கேட்போம் இல்லைங்களா. இப்போ இதுதான் அப்படி சொல்லும் போது நாங்கள் அப்படியே கேட்டு உடனே கேஸ் எடுத்துக்கிறது இல்லைன்னா. இப்போ எங்கள்கிட்ட கேஸ் கொடுக்குறவங்களோட அவங்க எவ்வளோ ஜென்யூனாக இருக்காங்கங்கிறது எனக்கு முக்கியம் மற்றவங்களுக்கு எப்படி சொல்லி. ஸோ அதில் வந்து எங்களுக்கு சில சமயம் டவுட் வந்து கேஸ் அவாய்ட் பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் எங்களுக்கு தெரியாது, ஏமாந்து ரொம்ப ரேர், மேக்ஸிமம் அப்படி நடக்காது. 1-2 கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேஸ் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதை எடுத்து நடத்தும் போது அந்த கேஸ் நாங்கள் பார்க்கும் போதே சில விஷயங்கள் இவங்களுக்கு நம்மள்ட்ட கேஸ் கொடுத்தவங்களுக்கு ஆப்போசிட்டாக மாட்டும். ஓகே ஓகே. நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, அவங்க வந்து நல்லா ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் கொடுக்கும்போது அவங்க அந்த கேஸ் நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த அவங்க விரிச்ச வலையில் அவங்களே சிக்கிற மாதிரி அவங்களே மாட்டிடுவாங்க. நம்ம அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷலாக அவங்கள போய் பார்க்குறது, ஏன்னா அது எங்கள் வேலை இல்லைன்னு. யார் கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்க யாரை பார்க்க சொல்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன சந்தேகமோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக தான் இந்த சர்வீஸ். ஒரு கேஸ் வந்து நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி வந்து ஒரு கேஸ் வந்து அண்ணாவும் தங்கச்சியும் வந்து கேஸ் கொடுக்க வந்தாங்க. கேஸ் கொடுக்க வந்ததில் வந்து என் தங்கச்சி வந்து ஹஸ்பண்ட் கூட இருக்கவே மாட்டேங்கிறாங்க, அவருக்கு வந்து நிறைய கெட்ட பழக்கம் இருக்குது, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு, பயங்கரமாக அடித்து பயங்கரமாக கொடுமைப்படுத்துறாரு. கல்யாணமே 2 வருஷம்தான் ஆச்சு. எங்களுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேயே அம்மா அப்பா இல்லை, நாங்கள் அத்தை மாமா இவங்கள தான் வளர்த்துனாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நான் என் தங்கச்சியை நான் படிக்க வச்சு கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன். இவளுமே ரொம்ப வருஷம் ஹாஸ்டல் அப்படியே தான் இருந்திருக்கு. ஒரு ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்குள்ளே ஒன்றும் பெருசாக இருந்ததில் படித்தோம், வேலைக்கு போனோம், கல்யாணம் பண்ணோம், அப்படி தான் எல்லாமே. என் தங்கச்சிக்கு நான் தான், எனக்கும் ஒரு இதுன்னா தங்கச்சி மட்டும்தான். ஸோ கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சோம், நல்லா விசாரிச்சு எல்லாமே பண்ணி தாங்க மேடம் கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் இந்த மாதிரி இவர் ரொம்ப நிறையா பேட் ஹேபிட்ஸ் இருக்கும், அப்புறம் வந்து பொண்ணை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து தங்கச்சி சொல்கிறா. அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்க தங்கச்சி கூட வந்திருந்தாங்க, அதனால் அவங்கக்கிட்ட கேட்டோம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்டால் தான் நம்மளுக்கு கேஸ் பார்க்குறக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி சொன்னாங்க, ரொம்ப ரொம்ப அன்டைமில் வருவார், சில சமயம் வந்து சீக்கிரமே வந்தாலும் வருவார், சீக்கிரமே வந்தார்னா அந்த அன்னைக்கு எனக்கு வந்து அவர் லேட்டாக வர்றது கூட எனக்கு பரவாயில்ல, ஆனால் சீக்கிரம் வந்தார்னா ஏன் சீக்கிரம் வந்தாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு என்ன வம்பிழுத்து பயங்கரமாக அடித்து என்னை பயங்கரமாக கஷ்டப்படுத்துவார். அப்படிங்கும்போது வீட்டில் யாரும் பெரியவங்களே இல்லையா. இல்லை மேடம், நானுமே வந்து வீட்லேயே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து வில்லேஜு, அதனால நாங்கள் இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு இதுதான் வசதிங்கிறனால இங்கே இருக்கிறோம் நாங்கள் அப்படி சொன்னாங்க. சொல்லும்போது இப்போ இங்கே என்னென்னா டிவோர்ஸ் வேணும், ஹஸ்பண்ட் வந்து
ரொம்ப கெட்ட பழக்கம் இருக்கு. ஓகே. அவரு ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து கெட்ட பழக்கத்தோட வந்து இங்க கொடுமையும் படுத்துறாரு. ஓகே. ஸோ அவரு கெட்ட பழக்கம் இருக்கு. அவருக்கு வந்து வேற பொண்ணோடையெல்லாம் நெறைய தொடர்பு இருக்கு. நெறைய பொண்ணுங்களோட அவருக்கு தொடர்பு இருக்கு. ம். அதுக்கு எவிடன்ஸ் வேணும் ஓகே. அப்படிங்கிறத கேஸ். இது ஜென்ரலா எங்களுக்கு எப்பவுமே கேஸ் இந்த மாரி வரும். ம். நாங்க ஓகே சொல்லிட்டு பொண்ணும் பயங்கரமா அழுது இதா தான் பேசினாங்க. அவங்க அண்ணாவும் வந்து கேஸ் குடுத்தாங்க. நாங்க கேஸ் எடுத்து ஓகே. பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். பார்க்க ஆரம்பிக்கிறோம். உண்மையாலுமே அவர் வந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்றாரு. ஓகே. லேட்டா வீட்டுக்கு வராரு. இது எல்லாமே இருக்கு. ஆனா பொண்ணுங்களோட தொடர்பு இல்ல. ஓகே. அவருக்கு எந்த ஓகே. இதுவும் இல்ல. ரொம்ப டீசென்ட்டான ஒரு ஆளு தான் ம். இருக்காரு. அம் இங்க சீக்கிரம் வராரு. உள்ள வந்து அடிதடி நடக்குதா என்னங்கிறது எங்களுக்கு அது தெரியாது. அது ஓகே. வந்து இந்த பொண்ணு சொல்றது தான். ஸோ வெளிய வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து எந்த விதமான பொண்ணுங்களோட தொடர்பும் இல்ல. ம். ட்ரிங்க் பண்றாரு. அது மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு. ஓகே. அந்த ட்ரிங்க் பண்ற டைம் தவிர, அவர் நைட்டு போய் ட்ரிங்க் பண்றாரு. அந்த டைம் தவிர மத்த டைம் எல்லாம் பார்த்தாருன்னா, அவரு ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகுற விதம், ம். மத்தவங்கள்ட்ட பழகுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்கவே நம்மளுக்கு வந்து, ச்சே இப்படி ஒரு ஆளாங்கிற மாரியான சில கேஸ் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இப்படி தோணுச்சு. இவ்ளோ நல்லவரா இருக்காரு. எப்படி இந்த பொண்ணு வேண்டாங்குது. ஓகே. ஆனா இப்படி நல்லவங்களா இருக்கிறவங்களையும் நம்பக்கூடாது. அந்த ம். பொண்ணு தானே அனுபவிக்குது அங்க கஷ்டம். வீட்டுக்குள்ள அவன் எப்படி கஷ்டப்படுத்துறானா அப்படிங்கிற மாரி தோணும். அப்படிதான் அவருமே எங்களுக்கு தோணுச்சு. பட் எப்படி பார்த்தாலுமே அவருக்கு வேற பொண்ணுங்களோட தொடர்பு இல்லைங்கிறது மட்டும் தெரிஞ்சுச்சு. ஓகே. அப்ப நாங்க அவங்க அண்ணாவையும், தங்கச்சியும் வர சொல்லிட்டு நாங்க சொல்றோம். ரிப்போர்ட் சொல்றோம். அ வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம், அது வந்து உங்க தங்கச்சி தான் வந்து அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுக்கணும். ரொம்ப வந்து அவங்க அடிக்கிறாங்க ஓகே. அப்படிங்கும்போது, அந்த வயலன்ஸ்க்கு உண்டான ப்ரூஃப் அவங்களே எடுத்துக்கலாம். வெளிய பார்த்த வரைக்கும் ட்ரிங்க் பண்றாரு. வேற அத தாண்டி வேற கேரக்டர் ம். இல்ல. ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. நைட் ட்ரிங்க் பண்றாரு அவரு. ம். அதுவுமே வந்து ரெகுலர் அப்படின்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் அந்த லேட்டா ஓகே. அது வந்து அந்த லேட்டா ஒரு ட்ரிங்க் பண்றதுமே வந்து வாலண்டியரா வந்து ஒரு ஒரு பார்க்கு போறாரு அப்படின்னா, வேணும்னே நேரத்த கடத்துறக்கு இருப்பாங்க இல்லையா? ஓகே. அந்த மாரி அவரு டைம் அங்க ஆமா. ஓட்டணும் அப்படின்னு அப்படி சொல்லிட்டு. ம். ஓட்டுறதுக்கு வேண்டியே அவரு இருக்காரு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. ஓகே. வேணும்னே நேரத்த கடத்தணும். தனியா அப்படியே தனியா தான். ஓகே. ஓகே. யாரு கூடயும் ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. அவரு தனியா தான் வராரு. நேரத்த ஓட்டணுங்கிறதுக்காகவே அதுக்காகவே அவரு ட்ரிங்க் எடுத்துக்கிறாரோங்கிற மாரி கூட எங்களுக்கு ஓகே. தோணுச்சு. ஓகே. நம்ம ஓகே. ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது அப்படிலாம் தோணுச்சு. ஏன்னா, வேற எதுவுமே அவரோட ஃபேஸ்ல ஒரு 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 விதமான ஒரு ஆக்ரோஷமோ எதுவுமே தெரியல. ரொம்ப ஓகே. ஒரு அ கைண்டா இருக்கிற ஒரு பெர்சனா நல்ல டைப்பா இருக்கிற மாரி தான் இருந்தாரு. இப்ப இது என்ன எங்களுக்கு ஒரே இதா இருந்துச்சு. அப்ப நாங்க கூப்பிட்டு சொல்றோம். அப்படியெல்லாம் இல்லம்மா. உங்க ஹஸ்பண்ட் வந்து யார் கூடயும் எந்த பொண்ணு கூடயும் தொடர்புல இல்ல. அவரு ரொம்ப நல்ல டைப்பா இருக்காரு. ம். ட்ரிங்க் பண்றாரு. ஆனா, அங்க போய் ட்ரிங்க் பண்ற இடத்துல யாரும் ஃப்ரெண்ட்ஸ் வரதோ, இல்ல எல்லார் கூடயும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்றதோ அப்படியும் இல்ல. இவரு வந்து நேரத்த வந்து ஆனா வாலண்டியரா இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரு அந்த டைம் ரொம்ப நேரம் இருந்துட்டு கூட, ஓகே. அவரு வேற மாரியான ஹேபிட்ல இருக்காருன்னா, இப்ப நெறைய பப் இருக்கு, ம். பார்ட்டீஸ் ஆமா, அப்படி இப்படியெல்லாம் ஆமா, போலாம். ஆமா. ஏன்னா, அவருக்கு அதுக்குண்டான சான்சஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அந்த மாரிலாம் போறதெல்லாமும் நாங்க பார்த்துருக்கோம். ஓகே. கேஸ் பார்க்கும்போது அந்த மாரிலாம் போறாங்க. பட் இவரு வந்து தனியா வந்து ஓகே. ட்ரிங்க் பண்ணிட்டு, நேரத்த வாலண்டரியா கடத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராரு. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அந்த பொண்ணுட்ட சொன்னோம். "இல்ல மேடம், நீங்க இன்னும் நல்லா பாருங்க. ம். நீங்க நல்லா சரிங்க மேடம் ஒண்ணு பண்ணலாமா நம்மோ? ஏதாச்சும் கிரியேட் பண்ணி தர முடியுமா? அவர்கிட்ட வந்து ம். அவர் கெட்டவரு. பொண்ணுங்கள்ட்ட பழகுற மாரி ஏதாச்சும் கிரியேட் பண்ணி தர முடியுமா?" ஓகே. அப்படி சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து அது ரொம்ப அந்த பொண்ணு கம்பல் பண்ணுச்சு. நாங்க அந்த மாரி ஒர்க் பண்ண மாட்டோம். ஓகே. அதெல்லாம் பண்றது இல்லம்மா. ஃபேக்கா ஒண்ணு ரெடி பண்ணி குடுங்க ஆமா. அப்படின்னு. ஓகே. அவர் வந்து ஃபேக்கா அவர் வந்து கேரக்டர் சரியில்ல ஆ. அப்படிங்கிற மாரி, அத சொல்லும்போது மட்டும் மேடம் அண்ணா கொஞ்சம் வெளிய இருக்கட்டும். உங்கள்ட்ட பெர்சனலா பேசுறேன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு பேசினாங்க. ஓகே. அப்போ ஓகே. நாங்க ரிப்போர்ட் சொல்ற வரைக்கும்லாம் அவங்க அண்ணா 2 இருந்தாங்க. பேரும் இருந்தாங்க. ஸோ இத சொல்லும்போது மட்டும் அவங்க அண்ணா வெளிய போக சொன்னாங்க. ம். சரி, இன்னும் அவங்க அண்ணன்ட்டயே சொல்ல முடியாத விஷயங்கள் ஏதாவது அந்த ஓகே. பொண்ணு ஓகே. இருக்கும் போல இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இந்த பொண்ணு இத எங்கள்ட்ட கேட்டுச்சு. ஓகே. எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க மேடம். ம். நீங்க எப்படியாவது இது பண்ணி தர முடியுங்களா? ம். எனக்கு அவர்கிட்ட வாழவே முடியாதுங்க மேடம். எனக்கு டிவோர்ஸ் வேணும் கண்டிப்பா. ஓகே. அப்படிங்கிற மாரி இந்த பொண்ணு சொல்லுச்சு. அப்போ இல்ல அப்படியெல்லாம் நாங்க ம். பண்றதில்ல. அப்படி சொல்லிட்டு நாங்க இல்லம்மா அந்த மாரி சர்வீஸ் நாங்க எதுவும் பண்றதில்ல அப்படி சொல்லிட்டு, சரிம்மா. அம் அவங்க அண்ணனையும் வர சொல்லிட்டு ஓகே. இவ்வளோதான். நாங்க பார்த்த வரைக்கும் இருக்கிறத சொல்லி அனுப்பிட்டோம். ம். பட் எனக்கு திருப்பி திருப்பி வந்து எனக்கு என்னன்னா, அந்த அவங்க அண்ணன் தான் எனக்கு கிளையண்ட். ஓகே. அவங்க வந்து தங்கச்சிக்காக அவர் வந்து கேஸ் குடுக்குறாரு. தங்கச்சி வந்து விஷயங்கள சொல்றது டைரக்ட்டா பாதிக்கப்பட்டவங்க சொல்றது நல்லா இருக்குங்கிறதுக்காக நாங்க கூட்டிட்டு வர சொல்றோம். ஓகே. அவ்வளோதான். இந்த இடத்துல ஏதோ ஒரு ம். தப்பு இருக்கிற மாரி எங்களுக்கு தோணுச்சு. ஓகே. அவங்க அண்ணாகிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாரி தங்கச்சி உங்கள்ட்ட ஏதாவது சொன்னாங்களா? இப்ப என்கிட்ட வந்து தனியா பேசினாங்களா? அத பத்தி ஏதாவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்டேன். ஓகே. இல்ல மேடம் எதுவுமே சொல்லல.
அவர் ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணுறாரு, அவர் என்னென்னமோலாம் பண்ணுறாருங்கிறத நான் சொன்னேன், மேடம் கிட்ட சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் சொன்னாங்க மேடம், வேறு எதுவும் சொல்லல அப்படின்னு. ஓகே. சரி சார், உங்களை எனக்கு இன்னொரு தடவை வாங்க, நான் ம். உங்கள் சிஸ்டர்கிட்ட சொல்லாதீங்க, நீங்கள் வாங்க, ஓகே. உங்களை பார்க்கணும் ஓகே. அப்படின்னு சொல்லி சொன்னேன். வந்தார். ம். சொன்னேன் இந்த மாதிரி ஏதோ எனக்கு தோணுச்சு ஓகே. அவங்க ஓகே. சிஸ்டர் மேலே. ஏன்னா ஆம், என்ன எதுனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் மீறி நம்ம இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இல்லை, தேவையில்லை. ம். பெண்கள் வந்து இண்டிபெண்ட் ஆகிட்டோம், யாரையும் சார்ந்திருக்க வேண்டியதில்லைங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் ஓகே. இங்கே ஏதோ ஒரு தப்பு அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது அவர்கிட்ட சொன்னேன். ஓகே. இந்த மாதிரி இப்படி கேட்டாங்க. இப்போ வந்து உங்கள் தங்கச்சி வந்து எங்கள்கிட்ட கேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க என்னோட கிளைண்ட். ஸோ அது நாங்கள் ஒன்றா கேஸ் எடுக்கிறதா எடுக்கிறோம், இல்லைன்னா வேண்டான்னு சொல்லியிருப்போம். ஓகே. பட் என்னோட கிளைண்ட் நீங்கள் தான். ம். நீங்கள் தான் கேஸ் கொடுத்தீங்க. உங்கள் தங்கச்சி சம்மந்தமான உங்கள் லைஃபுக்காக நீங்கள் பார்க்க சொன்னீங்க. நாங்கள் பார்த்தோம். உங்கள் தங்கச்சி உங்களை வெளியே போக சொல்லிட்டு ஓகே. இந்த மாதிரி சொன்னாங்க. எனக்கு உங்கள் தங்கச்சி மேலே தான் டவுட்டாக இருக்குது. ம். அவங்கள ஏதாச்சும் நம்ம மானிட்டர் மானிட்டர். பண்ணி ம். பார்த்தோம்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிய வரும்னு சொல்லி தோணுதுங்க ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சம்திங் ராங். உங்கள் தங்கச்சிக்கிட்டே என்னமோ ஏதோ ஒரு இது ஒன்றா ஏதோ வேறு மறைக்கிறாங்க. விதமான இது ஏதோ மறைக்கிறாங்க, உங்ககிட்ட மறைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி. டிவோர்ஸ்க்கு வந்து அவங்க கேட்குற ரீசன் வந்து பர்பஸாக கேட்குற மாதிரி எனக்கு எனக்கு தோணுது. இதுல இந்த காரணத்தினால ரீசன் டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ம் ஆ. அது வந்து வாலண்டியராக ஒரு மேலே வந்து ஒரு இதை க்ரியேட் பண்ணி என்னை வந்து ரிப்போர்ட் கொடுக்க சொல்கிறாங்க. நாங்கள் அப்படி ஓகே. அந்த மாதிரி சர்வீஸ் கொடுக்கறதில்ல. என்ன இருக்கோ அதுதான். அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னா வந்து வேணா நம்ம கேஸ் பார்க்கலாம்னு அவர் ஓகேன்னு சொன்னார். ஓகே. அப்புறம் நாங்கள் கேஸ் இது பண்ணோம். சரி, நாங்கள் சந்தேகப்பட்டது வந்து ஓகே. பொய்யாகாது ஆ. அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு உம், ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க. அந்த பையன் வந்து அஹ், அந்த ரிலேஷன் மேரேஜ் ஏற்கனவே காலேஜில் ஏதோ படித்த பையன் போல இருக்கு. ஓகே. அவனுக்கு மேரேஜ் ஆகலை இந்த பொண்ணுனால தான். ஏதோ ஒரு சூழ்நிலை அந்த டைமில் வந்து அவங்க பிரிஞ்சுட்டாங்க. ம். கல்யாணம் ஆயிருச்சு. ஸோ மறுபடியும் எப்படியோ காண்டாக்ட் பண்ணி பேசியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க அண்ணா அதுக்கப்புறம் சொன்னாங்க. ஓகே. ஏன்னா ஓகே. இந்த நாங்கள் ஓகே. ரிப்போர்ட் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் கொடுப்போம் இல்லைங்களா, ஆமா. பார்த்துட்டு ஸோ இந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியும் என்ன இது சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்கிட்ட பேசி அதுக்கப்புறம் விஷயம் வந்திருக்கு. ஓகே. ஸோ அந்த ஏற்கனவே லவ் பண்ண பையனவே மேரேஜ் அவன் வந்துட்டு போயிட்டு இருக்கான். இந்த ஓகே. பொண்ணு ஒரு காண்டாக்டில் இருக்கு அந்த பையன் கூட. இது வந்து வீட்லேயுமே வந்து அதே மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்டேயும் வச்சு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் ட்ரிங்க் பண்ணுறீங்க, லேட்டாக வரீங்கன்னும் போது அப்போ தான் தெரிஞ்சிருக்கு இந்த பொண்ணு வீட்டுக்கு நேரத்தில் இவர் வந்தாருன்னா இந்த பொண்ணு பயங்கரமாக ஒரு டார்ச்சர் பண்ணுமா. ஓகே. சீக்கிரம் வரவே கூடாது, லேட்டாக தான் வரணும். என்னைக்காவது அவர் சீக்கிரம் வந்தாருன்னா கூட பயங்கரமாக சண்டை போட்டு பயங்கர ரணக்கலம் பண்ணுறது இதெல்லாம். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தங்கச்சிக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், ஏதோ மன ரீதியாக ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கும், இல்லை அவளுக்கு வந்து நம்மளை பிடிக்கல, நம்மளை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி அவர் ஒதுங்கி இருந்திருக்காரு. அவரும் அந்த பொண்ணுக்கு தகுந்த மாதிரி. இது அப்படியே தலைகீழாக இருந்தது. ஒரு சந்தேகப்பட்டு பார்க்கும்போது நாங்கள் கண்டுபிடிச்ச கேஸ். ஓகே. இது வந்து ஆனா நீங்க அந்த ரிப்போர்ட் குடுக்கும்போது தான் அவங்க அண்ணன் சொல்றாரு. மீன் ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என் தங்கச்சி கல்யாணம் இல்லை, பண்ணிட்டு நாங்கள் போயிட்டா ரிப்போர்ட் அப்படின்ட்டு. கொடுக்கும்போது அவருக்கு அது பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு இந்த பையன் எங்களுக்கு தெரியும், ஓகே. ஓகே. இவன் கூட படித்த பையன்தான். ம். பட் வந்து அந்த லவ் பண்ண விஷயமெல்லாம் அவருக்கு தெரியல. ஓகே. பட் சப்போஸ் அந்த பொண்ணு அந்த பையனை லவ் பண்ணுறேங்கிற விஷயத்த அண்ணாட்ட சொல்லியிருந்தாலும் கல்யாணம் தான் பண்ணி வச்சிருப்பாங்க. ம். அந்த டைமில் அவன் ஏதோ அவனால் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது எங்கேயாவது வெளிநாடு போயிருக்கலாம், என்ன இதுன்னு சொல்லி தெரியல. ஓகே. அந்த இப்போ இந்த பையனை பார்த்ததும் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஆ. மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப் மறுபடியும் வரும்போது அவங்க ஓகே. அடுத்து கண்டினியூ பண்ணுறாங்க. கண்டினியூ பண்ணும்போது நம்ம கல்யாணம் பண்ணிட்டோமே, ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டோம்னா இவன் கூடயே வாழலாம் ஓகே. அப்படிங்கிற மாதிரி இதில் இந்த பொண்ணு இப்படியெல்லாம் இந்த பண்ணியிருக்கு. மாதிரிலாம் பண்ணிருக்காங்க. இப்போ நீங்க வந்து அந்த அவங்க ஹஸ்பண்ட வந்து நீங்க இப்ப சர்வே பண்ணும்போது, அவருக்கு வந்து ட்ரிங்க் பண்ற ஹேபிட் இருக்கு. பட் ஆனா டைம் கடத்துறாரு அப்படிங்கிறது வந்து இப்போ நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு உட்காந்து பக்கத்துல யாராவது வந்து வாட்ச் பண்ணுவாங்களா மேம்? ஆமாங்க. ஓகே. அவரு ரிட்டர்ன் ஒரு தனியாக போய் அவர் வீட்டில் ட்ரிங்க் பண்ணுறது இல்லைல்ல, பார்ல தானே ஆமா, பப்ளிக்காக ஆமா. தானே அதான் பண்ணுறாரு. பப்ளிக் ஸ்பேஸ தான் நான் கேட்கிறேன் ஆமாம். மேம். ஓகே. அதே மாரி வந்து இப்போ வந்து இந்த பெண்களோட கான்டாக்ட் இல்ல. அவருக்கு அந்த கேரக்டர் இவரு இந்த விஷயத்துல வந்து அவர் தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா, நம்ம வந்து பெர்சனலா யாராவது அவர்ட்ட பேசுறத வாட்ச் பண்ணி பார்ப்போமா? இல்ல அது அந்த ப்ராசஸ் எப்படி மேம் நடக்கும்? இல்லை, இந்த பார் பப்ளிக்கான ம். பிளேஸில் போகிறாங்க, ரெஸ்டாரண்ட்டில் சில பேர் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணி பேசுவாங்க. ஓகே. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பேசுகிறாங்கும் போது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கத்து டேபிளில் கூட நாங்கள் இருப்போம். ஓகே. இந்த பார்லாம் வந்து ரொம்பவே நிறைய விஷயங்கள் எடுத்திருக்கோம். ஓகே. இந்த பார் போகிற பழக்கமெல்லாம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸோட போகிறாங்க அப்படின்னா வந்து பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணிட்டு அது இதனால பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நாங்களே அந்த மாதிரி ட்ரிங்க் பண்ண போகிறவங்க கிட்ட நாங்களே ஒரு ஃப்ரெண்டாகி கூட அதத்தான் நான் அந்த கேட்கிறேன். மாதிரியும் அந்த கேஸ் மாதிரி தான் பார்த்துருக்கோம். கேட்கிறேன். அந்த அதுதான். மாதிரியும் நிறைய கேஸ் ஓகே. பார்த்துருக்கோம். அவங்கள்ட்டே மிங்கிள் ஆகி ஆ. பழகி ஒரு ஃப்ரெண்டாகி பார்க்குற கேஸ் எல்லாமும் இருக்கு. கண்டிப்பா. அந்த டைம்ல அவங்களுக்கு பக்கத்துல தெரியாம ஃபாலோ பண்ணி பார்க்கறத மீறி அவங்க கிட்டயே பழகி பார்க்குற கேஸ் இருக்கு. அதெல்லாம் மாசக்கணக்காகும். ஓகே. ரொம்ப ஓகே. நாள் அதுக்கு டைம் எடுத்துப்போம். ம்.
பட் அப்படியே இருக்கு. இந்த கேஸ் வந்து அவர் யார் கூடயும் பேசல, ஒண்ணுமே இல்ல. ஒரு பாட்டு ஒரு ஃபோன்ல கூட அவரு பேசல. ஓகே. அவரு அந்த நேரத்த கடத்திட்டு, அது அந்த முகத்துல ஒரு சோகமும், ஒரு வேதனையும் தெரிஞ்சுச்சு ஓகே. எங்களுக்கு. பட் ஆனா இப்ப இந்த மாரி இந்த பொண்ணு பண்ணுதுங்கிறது அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமா தெரியாதா மேம்? அதனால தான் அவரு டைம் ஆஹா, பாஸ் இல்ல. அது தெரியல தெரியல. அவருக்கு. அவருக்கு வந்து என்னன்னா, நம்மள புடிக்கல. நம்ம ஓகே. வீட்டுக்கு போனாலே வந்து நம்ம சீக்கிரம் வர வேண்டாம்ன்னு சொல்றா. லேட்டா வரணும் அப்படி சொல்றா. அப்படிங்கிற மாரியான நம்மள அவாய்ட் பண்றா. நம்மள ம். புடிக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை. எப்படியாவது நம்ம ஒய்ஃப் சரி பண்ணிருவோம். ஓகே. ஒரு சோகம் இருக்கும் இல்லையா? அந்த சரி. கல்யாணமானவங்களுக்கு. அந்த மாரியான ஒரு இதுல இருந்திருக்காரு அவரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவரு அதுக்கப்புறமா அந்த கதை என்ன நடந்துச்சுன்னு தெரியல உங்களுக்கு. இல்ல தெரியாது. ஓகே. பட் அந்த பையனும், அந்த பொண்ணும் அவங்க 2 பேரும் எத்தன வருஷம் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க இல்ல காலேஜ் அவங்க வந்து படிக்கும்போது? காலேஜ்ல படிக்கும்போதே லவ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஓகே. இது வந்து அவங்க அண்ணன் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். ஓகே. ஓகே. காலேஜ்ல லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு. ம். ஸோ இந்த பொண்ணு அஃபேர்ல இருக்கு. இப்போ இவங்க ஹஸ்பண்ட் போனதுக்கப்புறம் அந்த பையன் வரது, போறது, அவங்க அந்த பொண்ணு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அது எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. ஸோ நாங்க யார் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கங்கிற அந்த எவிடன்ஸ் குடுக்கும்போது தான் அவங்க அண்ணன் எங்கிட்ட வந்து ஓகே. எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இல்ல இந்த பையன் எனக்கு தெரியுங்க. காலேஜ்ல படிக்கும்போதே 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா நான் மாப்பிள அதுக்கப்புறம் கான்டாக்ட்டே இல்ல. ஓகே. எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இவ வொர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் கான்டாக்ட்டே இல்ல அந்த பையன். நாங்க மாப்பிள பார்த்தேன். ஓகே நெறைய இது வந்து பார்த்து கடைசியில இவரு வந்து ஓகேன்னு சொன்னா. ஓகே. ஸோ இவளோட ஃபீல்டுக்கு ஐடி ஃபீல்டோடயே ரிலேட் ஆகுறதுனால இவ ஓகே இவனுக்கு ஓகேன்னு தான் சொன்னா. ஓகே. அவ ஓகேன்னு சொல்லி தான் இது பண்ணா. அவ லவ் பண்றா அப்டின்னா வந்து நாங்க தாராளமா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகே. எங்களுக்கு எந்த ஒரு கேஸ்ட் எதுவுமே ப்ராப்ளம் இல்ல. பட் அவ சொல்லல. இதுதான் கல்யாணம் பண்ணா. ஆனா ஏன் இப்போ இப்படி பண்றான்னு சொல்லி தெரியல அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஓகே. ஸோ இப்போ நம்ம பேசின 2 கேஸுமே பார்க்கும்போது வந்து, அதுல வந்து அவரு வந்து என்ன பண்ணாருன்னு தெரியல. பட் இதுல வந்து அவர் மேல தப்பு இல்லாத மாரி தான் ஒரு ஒரு எண்ணம் தெரியுது. ஆமா. இப்ப இதுல வந்து சப்போஸ் வந்து இப்போ ஏன்னா இப்ப பார்க்குற ஆடியன்ஸ்க்குமே இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அப்படிங்கும்போது எவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இந்த பிரச்சனைய மேபி உங்ககிட்ட கொண்டு வந்தா, அவர் இன்னும் ஈஸியா அதுலருந்து வெளிய வந்திருக்கலாம். ஏதாவது ஒண்ணு ஒண்ணு ஒரு ஒரு விஷயம் சொல்ல முடியுமா? யாரு அவங்க இப்ப ஹஸ்பண்ட் இப்ப இப்ப இந்த பொண்ணு தான் வந்து எனக்கு இந்த மாரி டிவோர்ஸ் வேணும்னு கேட்டாங்க. பட் இப்போ சப்போஸ் இல்ல அந்த அந்த பொண்ணு டிவோர்ஸ் வேணும்னு எங்கிட்ட கேட்கல. அவங்க அண்ணன்ட்ட கேட்டுருக்காங்க. ஆ அவங்க அண்ணன் வந்து எங்கிட்ட வந்து கேஸ் குடுக்க ஓகே. வந்தாங்க. கூட அந்த பொண்ணு வந்தாங்க. ஓகே. இப்ப வந்து அந்த ஹஸ்பண்ட் சைட்லருந்து ஏதாவது வந்து அவங்க ஃபர்ஸ்ட்டே உங்ககிட்ட பார்த்துருந்தாங்கன்னா, இந்த உண்மை அவருக்கு தெரிய வந்திருக்கும்ல? ஆமா, கண்டிப்பா. ஓகே. ம். ஆனா ஏன் அந்த மாரி ஒரு ஒரு மென் வந்து அந்த ஒரு விஷயத்த எடுக்கவே மாட்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? அப்படிலாம் இல்ல. எடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க மென்னெல்லாம் ரொம்ப பெரிய இடத்துலலாம் இல்ல, இல்ல. அப்படி வச்சுறாதீங்க. நான் சொல்லல. இந்த 2 கேஸ்ல நான் சொல்றேன். இல்ல அதுதான். இந்த 2 கேஸ் ஆமா. அதாவது இப்பவுமே வந்து அதிகமா பாதிக்கப்படுறது பெண்கள் தான். ஓகே. சரிங்களா? ஆண்கள் கிடையாது. இப்போ இவ்ளா நம்ம மாடர்னான ஒரு இதுல ம். வந்துட்டாலும் பெண்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். பெண்கள் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுலயும் இப்போ ஓகே. வரைக்குமே அதிகமா பாதிக்கப்படுறது, ஏமாறுறது, எல்லா விஷயத்துலயுமே வந்து பெண்களோட விகிதாச்சாரம் தான் அதிகம். ஓகே. ஆண்களோடது கம்மி தான். ம். கம்பேர் பண்ணும்போது. ஓகே. பட் வந்து அம் ஆண்கள் ஏமாறுறது வந்து முதல் விட இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட்டெல்லாம் விட இப்போ வந்து கொஞ்சம் அதிகமாயிருக்கு. ம். அவ்வளோதானே தவிர ம் ஏன் ஆண்கள் வரமாட்டாங்க ஆண்கள் தான் எங்கிட்ட நெறைய கேஸ் கொண்டு வந்து குடுப்பாங்க. ஓகே. அ இந்த கேஸோட இத பொறுத்தவரைக்கும் நீங்க உங்கள்ட்ட சொன்ன இந்த 2 கேஸ் பொறுத்தவரைக்கும் ஓகே. நல்ல ஆண்களா நல்ல ஆளுங்களா இருக்காங்க. இருக்காங்க. ஆனா அவரு இன்னும் என்ன நமக்கு கணிக்க முடியல நீங்களே சொல்ட்டீங்க. ஆமா. பட் இவரு இப்ப இப்ப அது மட்டும் இல்ல நம்ம லாஸ்ட் டைம் பார்த்த ஃபர்ஸ்ட் கேஸ் பொறுத்தவரைக்கும் ஒரு விதத்துல வந்து அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டவ தான். ஏன்னா அவனால வந்து அவளோட ஃபீலிங்ஸ் ஓகே. சொல்ல முடியும். இந்த ம். சொசைட்டிக்காகவும், அவங்க ஃபேமிலிக்காகவும் சொல்ல முடியாம ஒரு விதத்துல ஆண் பாதிக்கப்பட்டாலும், அவர் ஏன் 10 வருஷம் ஆகி சொல்லல? அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் அவர் மேலேயே இருக்கு. ஓகே. அவர் இப்படி இருக்க நான் தன்னை விட்டு விலகி இருக்கிற வைஃப் கிட்ட இருந்து அவர் சொல்லியிருக்கலாம். இது ஏன் சொல்லிங்கும்போது, ஸோ அவர்கிட்டயே ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குமாங்கிற மாரியான ஒரு இது. பார்த்த வரைக்கும் நல்லவரா இருந்தாலும், அவருக்கு ஃபிசிக்கலா என்ன இருக்கு ஓகே. பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ம். இதுல உண்மையாலுமே அவர் பாதிக்கப்பட்டவர் பாதி தான். ஆனா இதுக்கப்புறமா நீங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இல்லைங்க. எனக்கு அதுக்கு டிவோர்ஸ் அதுக்கப்புறம் ஆச்சா? மறுபடியும் இல்லையா? கேஸ் குடுக்க ஓகே. வந்தாங்கன்னா, நம்ம ஃபியூச்சர் எபிசோட்ல பார்க்கலாமா? ஓகே. இப்ப நீங்க நெறைய கேஸஸ் ஹேண்டில் பண்றீங்க. பட் ஆனா ஏதோ ஒரு கேஸ்ல வந்து அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தெரியலையே! நீங்க யாராவது கேட்டுருக்கீங்களா இல்ல அந்த அப்படி மாரி? நான் வந்து இதுவரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ம் கண்டிப்பா ஒரு 1000 கேஸ் பக்கம் ஹேண்டில் பண்ணியிருப்பேன்னு தான் ஓகே, நெனைக்கிறேன். ஓகே. இதில பார்த்தீங்கன்னா, எல்லாம் மேக்ஸிமம் ஒரே மாதிரி கேஸ் ம், தான் இருக்கும். ம். சந்தேகம், இவங்கள பத்தி சந்தேகம், அவங்கள அது மாறும். ஆளுக்கு ஆள் மாறுபடுமே தவிர அந்த மாரி தான் இருக்கும். ஓகே. மேக்ஸிமம் ரிப்போர்ட்டுமே வந்து அஃபேர் அந்த மாரி இதுலயும் ம். இருக்கும். அது வேற மாரி இந்த மாரி லெஸ்பியன், கே ஓகே. அந்த மாரி இதில இருக்கிறதும் இருக்கு. அ இதில வந்து
ஒரு கேஸ் குடுத்துட்டு போறாங்க. அந்த கேஸ் பார்க்கறதே எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி. ஓகே. ரொம்ப ரிஸ்க் அது. இதுல வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆ. என்ன ஆயிருக்கும்னு யோசிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரம் இல்ல. அவ்வளோதான். நாங்க டக்குன்னு 10 நிமிஷத்துல கேட்டுர்றோம். பட் ம். அது உங்களுக்கு அது பெரிய ப்ராசஸா ஏன்னா அது இருக்கும். யோசிக்கிற அளவுக்கு ஃப்ரீயா இருக்க மாட்டா. அடுத்தடுத்து கேஸ் ஆ. இருக்கும். நம்ம ஓகே, ஓகே. பார்க்கறதுக்கு இருக்காது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நீங்க பார்க்கும்போது, என்ன கேஸ் குடுத்தாலும் நீங்க சர்வை பண்றதுக்கு ஒரு டீம் வச்சிருக்கீங்க. அந்த டீம்ங்கிறது நீங்க அவங்க வந்து இந்த வேலை மட்டும் தான் பார்க்குறவங்களா? இல்ல அவங்க சகஜமா மக்களோட மக்களா இருக்கிற ஆட்களா மேம்? அவங்களும் மனுஷங்க தான். ஓகே. மக்களோட மக்களா தான் இருப்பாங்க. இல்ல, இல்ல. அவங்க வந்து உங்களுக்கு மட்டும் தான் வொர்க் பண்றாங்களா? இல்ல வந்து அவங்க ஆ ஓ இன்ஃபார்மர்ஸ் மாரி இருப்பாங்களா இல்ல, அப்படி? இல்ல. இன்ஃபார்மர்ஸும் இருக்காங்க. ஓகே, ஃப்ரீலான்சர்ஸும் இருக்காங்க. எல்லா இதுலயும் எங்களுக்கு ஆள் தேவைப்படும். இப்போ வந்து ஒரு டிடெக்டிவ்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலேட்ஜ் மட்டும் இருக்கிறவங்க, குறிப்பிட்ட ஒரு பெர்சன்ஸ் மட்டும் அப்படி ஓகே, இருக்கிறோம். ஸோ ரிட்டயர்டு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க எங்கிட்ட ஒர்க் பண்றாங்க. ஓகே. அட்வொகேட்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸ்டூடண்ட்ஸ். உங்க மீடியா பெர்சன்ஸ் ஒர்க் பண்றாங்க. ரைட்டு. எல்லாம் ஃப்ரீலான்சரா இருப்பாங்க. ஓகே, அவங்கவங்களோட வேலைய இப்போ டாக்டர்ஸ் இன்ட்ரெஸ்ட்டா வந்து டாக்டர்ஸ் வந்து எங்கள்ட்ட கேட்டு அவங்க அவங்க அந்த மாரி டாக்டர் சம்மந்தமான கேஸஸ் பார்க்குறது, ஓகே. அது சம்மந்தமான ஹெல்ப் எங்களுக்கு தேவைப்படும். ம். ஸோ அதுக்கு அவங்களோட ஹெல்ப் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃப்ரீலான்சர் மாரி பண்ணுவாங்க. ஓகே. பெர்மனன்ட் ஸ்டாஃப்பும் இருக்காங்க. ஓகே. இது வந்து ஒரு அதுதான் ஏன்னா, மக்கள போயிட்டு ஒருத்தர் நம்ம ஏன்னா கண்டிப்பா சந்தேகம் வந்துரும். நம்ம யார ஃபாலோ பண்றோம் அப்படிங்கும்போது, 2 நாள் பார்த்தாலும் என்னடா ஃபாலோ பண்றியான்னு கேட்பாங்க. பட் ம். இவ்ளோ சக்ஸஸா அத வந்து பண்ணது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா ஒரு இடத்துல ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படிதானே மேம்? ஆமாங்க. அந்த கேஸ்க்கு தகுந்த மாரி. ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல பண்றோம். ம். கேஸ் பார்க்குறோம். அப்படிங்கும்போது வந்து நம்ம இங்க இருக்கிற ஒரு ஆள அங்க அனுப்புறது அப்படிங்கிறது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா அனுப்புவோம். ஓகே. பட் நான் நான் இன்னும் ஒரு ஃபாரின் கூட போனதே இல்ல. பட் ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல கிட்டத்தட்ட ஒரு ம் நெறைய கண்ட்ரீஸ் பார்த்துருக்கோம். அதிகமா வந்து இப்போ துபாய், ம். ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா இந்த இந்த மாரி எல்லாமே நெறைய கேஸ் பார்த்துருக்கோம். ஓகே. அ நம்ம இங்கேருந்து ஆள் அனுப்புறது அப்படிங்கிறது வந்து சில கேஸ்க்கு தேவைப்படும். ம். ஆனா, அங்க நம்மளுக்கு ஆள் இருப்பாங்க, சப்போர்ட் இருப்பாங்க. அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பசங்களா இருப்பாங்க. ஓகே. எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருப்பாங்க. ஸோ நம்ம குடுக்குற ஒர்க் அங்க பண்ணி குடுப்பாங்க. ஓகே. அந்த மாரி இருக்காங்க. ஓகே. ஸோ அஸ் அ ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க சொன்ன எல்லா விஷயமும் எனக்கு பார்க்கும்போது வந்து, நாங்க இது எல்லாமே படங்கள்ல தான் பார்த்துருப்போம். நீங்க தான் அந்த ஒரு ஒர்க்கா பண்றீங்க. இது மாரி தான் படங்கள்ல காட்டுறாங்களா? ஏதாவது நீங்க ஒரு படம் தெரியலங்க. பார்த்த கதை தெரியுதா உனக்கு? அ தெரியலைங்க. அதாவது படத்துல வந்து டக்கு டக்குன்னு காமிச்சுருவாங்க இல்லையா? ஓகே. ஒரு டக்குன்னு போவாங்க. ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் அப்படியே யாரோ மாரி போவாங்க. ஒரு பக் வைப்பாங்க. ம். ஒரு டிவைஸ் வைப்பாங்க. இது வந்து பிராக்டிகலா சாத்தியமான்னு கேட்டா இல்ல. அவ்வளோ ஈஸி இல்ல. ஓகே. அப்படி பண்ண முடியாது. ம். இன்னொன்னு வந்து இந்த பக் வைக்கிறது, டிவைஸ் வைக்கிறது, கேமரா வைக்கிறது, இந்த மாரி வேலை வந்து ஒரு பர்சனலா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயத்த நாங்க பண்றதில்ல. ஓகே. அது வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்களுக்கு வந்து ஏதாச்சும் சந்தேகம். என் வீட்ல வந்து ஏதோ ஒண்ணு நடக்குது. எனக்கு ம். என்னமோ யாரோ ஏதோ ஒண்ணு என்ன மானிட்டர் பண்ற மாரி இருக்கு. எனக்கு டவுட்டா இருக்கு. அப்படி சொல்லி ஓகே. அவங்க கேஸ் குடுத்தாங்க அப்படின்னா, அவங்க வீட்ல நாங்க வந்து ம். அவங்களோட பர்மிஷனோட ஓகே, ஓகே. ஒரு ஹிடன் கேமரா ம். வைக்கிறது, டிவைஸ் வைக்கிறது ஏன்னா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லையா? அப்படி பண்றோம். ஸோ படத்துலலாம் அது மீறி இருக்கும் இல்லைங்களா? ஓகே. ஸோ சில வந்து மேக்ஸிமம் ஒத்து வரும். ம். சிலது கற்பனை. அந்த ஓகே. மாரி இருக்கும். கற்பனைக்கு தாண்டி. ஆமா. ஓகே. அதாவது பண்ண முடியாத விஷயம் வந்து பிராக்டிகலா முடியாத விஷயத்த வந்து அது வந்து ஈஸியா காட்டுவாங்க. அதான். ரொம்ப நன்றி மேம். நீங்க இன்டர்வியூ குடுத்ததுக்கு. நீங்க சொன்ன 2 கேஸுமே வந்து இப்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444